தென்னந்தோப்பு ஏரியாவில் தியானத்துக்குரிய இடம். வாசுதேவ சுவாமிகள் இங்கே தங்கி இருந்திருக்காங்க. அப்போ இவங்கள பார்க்க வந்துட்டு இவங்களோட 10 நாட்கள் அமர்ந்திருந்து அந்த அருமையான பாடலை எழுதிய இடம் இந்த இடம். மீசை முறுக்கும் தலப்பாக்கட்டும் உடைய அற்புதமான ஒரு தமிழ் கவிஞர் மகாகவி பாரதியார் இங்கே வந்து 10 நாட்கள் தங்கி இருந்ததற்கான கல்வெட்டுக்களும் இங்கே சான்றாக உள்ளது. 1918 வருடம் கொடியக்காலயம் ரங்கசாமி ஐயங்கார் இல்லத்தில் காலை 11 மணி அளவில் குதிரை வண்டியில் தலைப்பாகை இல்லாமல் தனக்குரிய மீசையும் இல்லாமல் ஒரு வேஷ்டியும் எளிமையான முறையில் ஒரு கருப்பு கோட்டும் போட்டுட்டு இங்கே வந்து இறங்கியிருக்காங்க. 10 நாட்கள் மகாகவி பாரதியார் இங்கே தங்கியிருந்திருக்காங்க. தியானம், மெடிடேஷன் இதெல்லாம் யோகி இந்த மாதிரி பெரிய கவிஞர்கள், சித்தர்கள் இவங்களுக்கெல்லாம் உரியது. அந்த தியானம்லாம் இங்கே தங்கி பண்ணி அப்போ தான் இங்கே தங்கியிருந்த நாளில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு அப்பையும் ஒரு பாட்டு, பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்ற ஒரு பாடலையும் இயற்றியிருக்காரு பாரதியார். அதற்கான கல்வெட்டு இது. ஸோ I would like to share some outside of the country, my dear friends also. This is the very big writer. He is named Mr. Mahakavi Bharadiyar. He written so many good letters. So he was staying 10 days this place. So I was really very happy to come here because my birth is here, the Mannargudi, near this place. So I got some God gift. That's why today I was here. மகாகவி பாரதியார் இங்கே பாண்டிச்சேரியில் தங்கியிருந்துட்டு அங்கேருந்து இங்கே வரும்போது இங்கே தங்கியிருந்திருக்காங்க 10 நாட்கள். நல்ல தியான மண்டபம், அருமையான ஒரு. இவங்க தான் வாசுதேவ சுவாமிகள். வாசுதேவ சுவாமிகள் ஞாபகமாக நினைவு மண்டபம். பாண்டிச்சேரியில் அரவிந்தர் அவர்களுடைய ஆசிரமத்தில் தங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மகாகவி பாரதியார் இங்கே வாசுதேவ சுவாமிகள் இடத்துக்கு வந்திருக்காங்க. பாண்டிச்சேரியில் அரவிந்தர் ஐயா அவர்களுடைய சீடர் அன்னை அவர்களுடையும் கலந்துரையாடியிருக்காங்க பாரதியார் ஐயா அவர்கள். அதன் பிறகு தான் இங்கே கிளம்பி வந்திருக்காங்க. அன்னை கண்கள் அப்படின்னு ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும், மதர்ஸ் ஐ. So many places we are looking that eyes was giving a positive energy. That is for this Annai. தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர். அவருடைய வருடம் 1885, 1942. எவ்வளோ பெரிய மனிதர்களோட தொடர்பு. தகவல் பலவை நோட்டீஸ் போர்ட். இந்த புகைப்படமானது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கவிஞர்கள் சங்கம் ஸ்டூடெண்ட்ஸோட வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடியிருக்காங்க.
பாரத தாய். பாரத் மாதாக்கு ஜெய். பாரத் தாய்க்கு எனது வணக்கம். Tachayam, this time the library was very small, so please try to help some peoples for this making too big Nulaham. So we would like to make very big library for here. So அண்ணன் தான் என்னை இங்கே கூட்டு வந்த ஒரு நல்ல மனிதன். ஓகே, இவ்வளோ நாளே பொறுமையாக பார்த்த அன்பு நெஞ்சங்களுக்கு எனது நன்றி. ஸோ I would like to inform because why I speak English and Tamil, because some of my friends they don't know English, so I would like to some English video also. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். மகாகவி பாரதியார் அவர்கள் வந்துட்டு நம்ம மகாத்மா காந்திக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க, ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. அந்த கடிதமானது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சென்னைக்கு மெட்ராஸ் அந்த ஏரியாவுக்கு வந்து பேசிட்டு போனீங்க, எல்லாமே ஓகே. ஆனால் நீங்கள் தமிழில் பேசாமல் போனது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக உள்ளது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க லெட்ரு. அதுக்கு அங்கேருந்து பதில் கடிதம் எழுதியிருந்தார் மகாத்மா காந்தி. இது மாதிரி அதை நீங்கள் வந்து உங்கள் தமிழ் மொழியிலேயே எனக்கு எழுதியிருக்கலாமே, ஏன் நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருந்தீங்கன்னா அவர் எழுதியிருந்தார் லெட்ரு. அதுக்கு மகாகவி பாரதியார் திருப்பி இங்கிலீஷ்லேயே அந்த லெட்டர் எழுதி, என்னுடைய தாய்மொழியை பிறரை வந்து குற்றம் சொல்வதற்காக நான் பயன்படுத்துவது கிடையாது, அதனால் தான் நான் ஆங்கிலத்தில் எழுதுகிறேன் என்று பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஆஃப் பண்ண மகாகவி பாரதியாருடைய மண்டபத்திற்கு வந்தது ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. So please, I would like to welcome for all the school peoples, English medium, Tamil medium, everybody please come, welcome and visit this place. படிக்கிறதோட புஸ்தகத்தை நிறுத்திடாதீங்க, இந்த மாதிரி மகான் வாழ்ந்த இடத்துக்கு வாங்க, நிறைய விஷயம் கற்றுக்கங்க. நன்றி, வணக்கம்.